கூட இந்த விளம்பரம் கிடையாதுங்க. சினிமா நடிகைகளுக்கு கூட இந்த விளம்பரம் கிடையாது. அக்கா இங்கிட்டு திரும்பினா ஒரு போஸ்டர் வரும், முதலைய பார்க்க போனா ஒரு போஸ்டர் வரும். நான் நினைச்சேன் அக்கா குளத்துல அந்த திப்பரப்புல அருவில விழுந்து முதலைய புடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன் அவங்க பார்த்த போஸ்டுக்கெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் முதலைய கண்ணுல காணலையாமா. என்னென்னமோ வலை வீசி எல்லாம் தேடி பாக்குறாங்க. எங்க வனக்காவலர்கள் எல்லாம் கதறி அழுறாங்க, எங்க அம்மா எங்க வேலையை செய்ய விட மாட்டேங்குது. ரோடு வேலை அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, நேஷனல் ஹைவே வேலை செய்யறது நெடுஞ்சாலைத்துறை பண்ணிட்டு இருக்கு. உள் ஏரியாக்களை போய் பாருங்க, உங்க தொகுதிக்கு உட்பட்ட உள் ஏரியாக்களை போய் அந்த ரோட முதல்ல பார்வையிடுங்க, எந்த கேவலமா இருக்கு. கேடு கேட்ட சாலைகளை வச்சிருக்கீங்க, அங்க சரி பண்ண துப்பு இல்லாம வேலை நடக்கிறது என்னமோ இந்த அக்கா தான் வந்து ரோடே போடுற மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கு. எங்க போய் புலம் எழுதுறது? இங்க பார்த்தா தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, கேரளாவிலிருந்து கழிவுகள் வருகிறது, மருத்துவ கழிவுகள் வருகிறது, ஹோட்டல் வேஸ்ட் வருது, கழிவு வண்டிகள் அதிகமாக வருது, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறுத்திடுவோம். நாங்க இடைத்தேர்தலோட அக்கா கூட சொல்லுச்சு, ஏன் இப்ப இந்த குளத்துறை நகர்ல வந்து கழிவு வண்டி வர்றதே இல்லையா? இந்த அக்கா வந்ததுக்கு நாங்க 3 வண்டி பிடிச்சோங்க, சுமணனாகலாம் தெரியும். குளித்துறை நகரினுடைய பாஜகவை சேர்ந்து ராத்திரி 2 மணிக்கு உட்கார்ந்து இந்த இதுல காவல் கட்டு 3 கழிவு வண்டியை பிடிச்சு கொடுத்திருக்கோம். களியக்காவலை காவல்துறையில ஆய்வாளரா இருந்தவர் சொல்றாரு, அங்கிருந்து எஸ்ஐ ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க சொல்றாங்க, வண்டியை வந்து இங்க விட்டுட்டு போங்க, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம், ஏதாவது மெடிக்கல் வேஸ்ட் இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்களாமா, உங்களுக்கு தகவல் தரோம். இந்த காவல்துறை மருத்துவ கழிவுகளை கண்டுபிடிச்சு இதை நடத்தக்கூடிய திமுக காரனை அரெஸ்ட் பண்ணி நம்ம தூக்குல போட்டு தொங்க விட்டுற மாதிரியும் எல்லாமே நடிப்பு, நாடகம். கலைஞரின் நாடகம் மொத்தத்தையும் அரங்கேற்றுவதுதான் மு.க. ஸ்டாலின் ஆட்சி. அவர் என்னென்ன படம் எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் இவனை எடுத்துக்கொண்டிருப்பது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயாரிப்புல திமுக ஒரு ஊர்ல சந்து சந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.